Hi friends, welcome to BST class 9 and 10. நான் உங்க சிந்தர்நாதன். CBSEல class 10 படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க சார் term 1 ப்ரிப்பரேஷனுக்கு எந்த புக் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து ரிவைஸ்டு சிலபஸ்க்கு தகுந்த மாதிரியும் term 1க்கு தகுந்த மாதிரியும் MCQ டைப்ஸ் ஆஃப் கொஷின் மட்டும்தான் term 1க்கு வரப்போகுது. அதுக்கான புக்ஸ் ரீசெண்டாக அரிஹன் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான புக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மஸ்ட் ஹேவ் புக்ஸ் ஃபார் CBSE class 10. இது ஃபுல்லாவே MCQ based book only. இது வந்து பாத்தீங்கன்னா term 1க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு லாக்டவுன் வந்துருச்சு, வீட்டில் இருந்தே தான் படிச்சு term 2 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா term 1 நீங்க ஸ்கூலுக்கு போய் எழுதிருக்கீங்க அப்படின்னா term 1 மார்க் தான் அதிகபட்சம் எடுத்துக்குவாங்க உங்க ஃபைனல் மார்க்குக்கு. term 2 லாக்டவுன் வந்து வீட்டில இருந்து படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து குறைஞ்சபட்ச மார்க் தான் எடுத்துக்குவாங்க. இல்லப்பா இனிமே லாக்டவுனே கிடையாது, கண்டினியூஸா நாங்க ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா term 1க்கும் term 2க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. எனிவே term 1 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி டு ஸ்கோர் maximum mark because all questions are MCQ based questions. So இதுக்கு பர்ஃபெக்டான புக் அப்படின்னு சொன்னா நான் அரிஹன் பப்ளிகேஷன்ல ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் சோஷியல் சயின்ஸ் புக் காம்போ சொல்வேன். இது நீங்க தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். தனித்தனி புக்கா நீங்க பிளேஸ் பண்ணும்போது ஆர்டர் கொடுக்கும்போது நீங்க 120 ரூபி பர் புக் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இந்த 3 புக்கும் சேர்த்து காம்போவாக வாங்கினேன். எனக்கு வந்து 300 ரூபிக்கு இந்த புக்ஸ் கிடச்சிது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸில் என்ன சார் இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், நிறைய கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் கொடுத்துருக்காங்க. அசர்ஸ் அண்ட் ரீசனிங் MCQs கொடுத்துருக்காங்க. கேஸ் பேஸ்டு MCQs கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்ல குவாலிட்டியான கொஷின்ஸ் இவங்க சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸில் வேற என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது சார் அப்படின்னா 3 ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நவம்பர் மாதம் எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கு 3 ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு CBSEல உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் வரக்கூடிய term 1 எக்ஸாமினேஷன் அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சாப்டர் வைஸ் குவிக் ரிவிஷன் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாப்டர் பிகினிங்லையும் ரிவிஷன் நோட்ஸோட தான் அந்த சாப்டரே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் கொஷின்ஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 புக்கும் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோவோ இல்லை அரிஹன் எனக்கு ஃப்ரீயாக அனுப்புன சாம்பிள் காப்பியோ கிடையாதுங்க. முழுக்க நான் பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இந்த புக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுனா நல்லா இருக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதுனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் நாட் எ ப்ரொமோஷனல் வீடியோ. இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோவோட லிங்க், அதாவது இந்த புக்ஸ் வாங்குறதுக்கான லிங்கே அமேசான் லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அமேசானுக்கு தான் போகும், அரிஹண்ட் வெப்சைட்டுக்கு போகாது. பயமாக இருக்குதுங்க. ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணும்போது டக்குன்னு பழி போட்டுடுறாங்க, இவர் வந்து பணம் வாங்கிட்டு சஜஸ்ட் பண்றாருன்னு. நீங்க இந்த புக் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த அமேசான் வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரிவ்யூஸ் கீழே பாருங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ் இருக்கும். அதுல குழந்தைங்க வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ போட்டிருப்பாங்க, டீச்சர்ஸ்லாம் ரிவ்யூ போட்டிருப்பாங்க அமேசான் வெப்சைட்ல. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க, என்ன குழந்தைங்க சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி வாங்குங்க. இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் அவங்க வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட்லேயே நமக்கு ரிவைஸ்டு சிலபஸ் தான், term 1க்கு மட்டும் இதில் இருக்கும். ரிவைஸ்டு சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது. ரிவைஸ்டு சிலபஸில் ஒவ்வொரு சாப்டர்லையும் எவ்வளோ மார்க்குக்கு term 1க்கு கொஷின் வரும் அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸை டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் கண்டென்ட்டோட தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டெலிட்டட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. டெலிட்டட் டாபிக்ஸையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் CBSEயோட நோட்டிஃபிகேஷன், எதுக்குப்பா வம்பு இருந்தால் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்களே போட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் நமக்கு வந்து 50% சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கும், another 50% சிலபஸ் வந்து செகண்ட் டேர்முக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக MCQ டைப் தான். அந்த MCQ டைப்பில் என்னென்ன டைப் வரும், நார்மல் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அசஸ் அண்ட் ரீசனிங் MCQs அண்ட் கேஸ் பேஸ்டு MCQஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு புக்லையும் இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க போட்டிருக்காங்க, வம்பே வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்டர் ஆரம்பிக்குது. எவ்ரி சாப்டர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ், அதுக்கான சாப்டர் வைஸ் ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிவிஷன் நோட்ஸ். அண்ட் தென் உங்களுக்கு கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் உங்களுக்கு சயின்ஸ் புக்லையும் எடுத்ததும் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டென்ட் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் தான். 2022 எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா, இப்போ நவம்பரில் எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா, அந்த term 1 மட்டும்தான் இருக்குது.
அண்ட் தென் உங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் உங்களுக்கு டாபிக் சப் டாபிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் உங்களுக்கு சாப்டரோட ஷார்ட் நோட்ஸ் ஆரம்பிக்கும் ஷார்ட் நோட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின்ஸ் ஆரம்பிச்சிடும் சோஷியல் சயின்ஸ்லையும் சேம் திங் சேம் பேட்டர்ன் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் எடுத்ததும் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க டேர்ம் 1 கண்டென்ட் மட்டும் ரெடியூஸ்டு சிலபஸ் அண்ட் தென் உங்களுக்கு வந்து மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் தென் டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் பம்பே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சிபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த டெலிட்டட் கண்டென்ட் என்னங்கிறது மேத்ஸில் கொடுத்துருக்காங்க மற்ற புக்கில் கொடுக்காத மாதிரி தான் தெரியுது எனிவே இருக்கிறது நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க சிபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் இருக்குது நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு சாப்டர்ஸ் ஆரம்பிச்சிருது வெரி ஷார்ட் ரிவிஷன் நோட்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு கொஷின் ஸ்டார்ட் ஆகிடுது கண்டிப்பாக இந்த 3 புக்ஸும் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்கள் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் மேத்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா இந்த 3 புக்கும் உங்களுக்கு டேர்ம் 1ல் ஹை ஸ்கோர் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் ஒருவேளை நான் மேத்ஸ் எடுக்கல சார் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் தானே இந்த 2 புக் தனியாக கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை சார் நான் சயின்ஸ் எடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த புக் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க காமனாக உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் 3 சேர்த்து வாங்கிக்கலாங்க ஸோ இட் இஸ் அவைலபிள் இந்த அமேசான் வெப்சைட் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த 3 புக்ஸும் உங்களுக்கு சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேர்ம் 1ல் ஹை ஸ்கோர் வாங்குறதுக்கு பர்டிகுலராக சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் புக்ஸ் இருந்தால் நான் அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு நான் வாங்கி அதை நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் அண்ட் பிஎஸ்டி கிளாஸ் 9 and 10 சேனல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ